அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. அது வந்து இப்பவும் கொஞ்சம் தயங்குறவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஆர்கன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதர் கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், லங்காக இருக்கட்டும், ஹார்ட்டு, பேங்க்ரியாஸு, ஸ்கின்னு, ஐ எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உறுப்புமே வந்து பயனுள்ளதாக அமையணும். ஆனால் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இறந்த பிறகு வந்து அந்த உறுப்பு தானம் வந்து பண்ணுறது வந்து பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இறந்த பிறகு நம்ம கொடுக்கறது வந்து கண்ணு கொடுக்கலாம் மேபி போனால். ஒன்லி திங் வந்து கார்னியாவை டொனேட் பண்ண முடியும். பட் வந்து நம்ம உடல் உறுப்பு தானங்கிறது எப்போ வரணும்னா நம்மளதுல ஒருத்தர் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய உடல் இறந்த பிறகு கொடுக்குற உறுப்புகள் வந்து பயனடையாது, எடுக்கவும் மாட்டாங்க. அதனால வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்மளுடைய சார்ந்தவர்கள் யாராவது வந்து ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரோக்லயோ ஏதோ ஒரு இதில் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க, அப்போ டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணணும். அதில் வந்து திஸ் பேஷண்ட் இஸ் அ பிரெயின் டெட் பேஷண்ட்டு அப்படின்னு, பிரெயின் டெட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணணும். ஆனால் அந்த உடல் உறுப்புகளுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து மெயின்டைன் ஆகணும். அதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து இப்போ போனதே சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல்லையுமே நிறைய நம்ம கடாவர ஆர்கன் ரெட்ரீவல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் ஒன்று சொல்லுவாங்க, லேட் ஆகுதே அப்படின்வாங்க. அப்படி நம்ம பண்ண முடியவே முடியாது. இந்த அவேர்னஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததையும் வந்து அந்த டெஸ்ட்டுகள்லாம் சொல்லுவாங்க, அப்னியா டெஸ்ட்டுங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் ரெண்டு தடவை பண்ணி அதுக்கும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். பிரெயின் டெட்னு டிக்ளேர் பண்ண பிறகு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதையே பண்ண முடியும் அந்த அப்னியா டெஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் பண்ணணும். அது மீன்வைல் வந்து அந்த ஏபிஜின்னு சொல்லுவாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பிளட் அப்புறம் அவங்களோட பிபி, பல்ஸு எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்து தான் நம்ம வந்து ஆர்கன் எடுக்க முடியுமே ஒழிய நம்ம அவசரமாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கொடுங்க டாக்டர், சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இந்த அவேர்னஸ் வந்து பொதுமக்களுக்கு இருக்கணும். அப்போதான் வந்து அந்த பொறுமை இருக்கு. அவங்க நம்ம மக்களுக்கு என்ன, உடனே டெத் ஆகிட்டாங்கன்னா சரி ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு பாடி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்குன்னு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதனால வந்துட்டு மக்கள் வந்து இந்த அவேர்னஸ் வந்து தேவை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளை சார்ந்தவர்களுக்கு இதை சொல்லணும். அப்போதான் வந்து இது ஒரு இதாகும். அதே மாதிரி இறந்த பிறகு வந்து பாடி டொனேட் பண்ணுறதுங்கிறது ஒரு வகை இருக்குது. அந்த பாடிக்கு வந்து முதல்லயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து வீட் தேவைன்னா நம்மளுடைய கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நீங்கள் அணுகும் போது அதுக்கு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா இறந்த பிறகு அந்த ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்கன்னா அதுபடி போய் பாடியை வந்து நம்ம அனாட்டமி டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம், உடற்கூறியல் மாணவர்கள் படிப்பதற்காக அது வந்து உபயோகப்படுத்தப்படும். ஏன்னா வந்து நம்ம காலேஜில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அவர்களெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு வந்து உடற்கூறு ஆய்வு வந்து ரொம்ப கூறியலில் வந்து அதாவது அனாட்டமி டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறைய பாடி தேவைப்படும். அதனால அதையும் முன் வரலாம். ஏதாவது ஒரு இருந்ததுன்னா மக்கள் அவேர்னஸோட நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய உடலை தானம் செய்வதும் ஒரு நல்ல செயல். அந்த வகையில் வந்து இந்த விழாவானது மிகவும் உபயோகமானதாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து போய் இந்த மாதிரி இருக்கிற இங்கே கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து யூ ஹேவ் டு பாஸ் ஆன் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் போய் சொல்லணும். அது வந்து பெரும் உபயோகமாக இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் இது ரொட்டீன் ஆகும். இப்போதான் கொஞ்சம் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து பாடி ஆர்கன் டொனேட் பண்ணுறங்கிறது இப்போதான் கொஞ்சம் அதுக்கு அரசு கூட மரியாதை செலுத்துறாங்க. அந்த உடல் தானம், உடல் உறுப்புகளை தானம், இறக்கும் தருவாயில் இருக்கும் இந்த பிரெயின் டெட் பேஷண்ட் கொடுக்குறவங்களுக்கு நம்மளுடைய அரசானது வந்து அதுக்காக உரிய இறுதி மரியாதை செய்வதற்கும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லோரும் இதை அறிந்து கொண்டு உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று
இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னை இந்த விழாவிற்கு அழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை குறித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.